விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. கும்கி, மைனா, தொடரி போன்ற பல வெற்றி திரைப்படங்களின் கலை இயக்குனர் திரு வைரபாலன் அவர்களை இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க சூப்பர் சார். சார் அஸ் ஆர்ட் டைரக்டர் உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ் சாலா மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு ஒர்க்கையும் நிறைய பேர் பாராட்டுறாங்க. அதாவது சமீபத்தில் இப்போ இயக்குனர் சங்கத்தில் அந்த சாங் அந்த படத்தோட ப்ரீவியூ போட்டாங்க. இப்போ எல்லா இயக்குனர்களும் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து நிறைய பாராட்டி பேசுனாங்க. அதே மாதிரி சாலா படம் வந்து ரொம்ப யதார்த்தமான படம், நிறைய பேர் ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஒரு மாரல் மெசேஜோட இருக்கிற ஒரு படம் சார். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சிங்காக இருந்தது அந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் சைடில்? என்னென்னா அது சேலஞ்சிங்கோட என்னென்னா அது ஒன்றும் இப்போ கான்டெம்பரரியான கதையினால் அதுக்கான ரெடி பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். அதாவது ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒரு செட்டு வந்து இப்போ ரெடி பண்ணுறாங்கன்னா அது ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம எடுத்துக்கிடுவோம். சில நேரத்தில் அது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த நாளைக்கு ஷூட்டிங்னா நான் அப்போ கூட சில நேரத்தில் முடியாது. அந்த என்னென்னா சில இயற்கையான மழை ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த ஒர்க்கு கொஞ்சம் பாதிக்கப்படும். அது மாதிரி ஒரு தடவை ஆச்சு. அதுக்கப்புறம் மதியானம் காலையில் ஷூட்டிங் வந்து மதியானம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த பார் செட்டு ஒரு சார் படத்தினுடைய ஹீரோ, ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருமே வந்தாங்க. கான்ஸ்டன்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரிஜினலான ஒரு பாரில் போய் மாட்டிக்கிட்டோம் போலீஸ்கிட்ட அப்படின்ட்டு. ஆமாம். மேபி நீங்கள் இந்த 4 நாள் செட் போடுற கேப்பில் எங்கேயா போய் மாட்டினாங்களா? ஆமாம், அது வந்து இங்கே குன்றத்தூர்கிட்ட ஒரு பாரில் வந்து ஷூட் பண்ண போயிட்டு அங்கே சில சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா நான் தான் செட்டு போட்டு தரேன் அப்படியே போனீங்க? படத்தில் ஏகப்பட்ட பார் அந்த கதையில் நிறைய பார்லாம் வரும். அதுக்கான விஷயம் இந்த இவங்க நான் செட்டு போட்டது வந்து இவங்களுடைய பார்வதி பார்ன்ட்டு அதோட இதில் வந்து அதுக்காண்டி போட்டது தான். மற்றெல்லாம் வந்து ஒரிஜினல் பாரில் போய் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கதைக்களம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒயின் ஷாப்பு, அதனால என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு டேரக்டர். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸாகவும் நிறையா வந்து இந்த மாதிரி லிக்கர் பாட்டில், சரக்கு பாட்டில்லாம் வந்து ரெடி பண்ணீங்களா சார்? ஆமாம், நிறைய இப்போ பாட்டில் வந்து இப்போ எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அங்கங்கே போய் நம்ம அசிஸ்டன்ட்ஸை வச்சு கலெக்ட் பண்ணி சில லேபிள்லாம் வந்து நம்ம அதை காட்டக்கூடாது பிராண்டட். அதனால் நாங்களே புதுசாக ஒரு இப்போ நான் சில பிராண்டட்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி அதே ஃபாண்டில் வேறு ஏதாவது ஒரு நேம் வச்சு அக்டவல் அப்படின்னு ஒன்று வச்சுருவோம். ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி லேபிள்லேருந்து இது அதுக்கு மிக்ஸ் ஆகி அந்த கலருக்கு வரணும்ல, அதுக்கெல்லாம் வந்து நிறைய டீ டிகாஷன் இந்த மாதிரிலாம், அதாவது சில குடிக்கிற மாதிரினா ஹாப்பி இந்த மாதிரி போட்டு ஃபுல்லா. ஆனா எல்லாமே ப்ராப்பர்ட்டியா சார்? நான் கூட நல்லா ஒரிஜினலா இருக்கே பார்க்க, ஒரிஜினலாவே வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சேன். இல்ல எல்லாமே கிரியேட் பண்ணதான், அதாவது ரெடி பண்ணதான். ஏன்னா இந்த பார் செட்டப் அதெல்லாம் தாண்டி படம் ஒரு மெசேஜ் சொல்ற படம். இந்த போராட்டம் பண்ற சீன், ஹீரோயின் சீக்வன்ஸுக்குன்னு தனியா ஒரு செட் ப்ராப்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் பத்தி சொல்லுங்க. ஆமா, அது வந்து என்னன்னா ஒரு எம்டி ரோடு நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த ரோட்டில் வந்து நமக்கு ஷூட்டிங் பண்ணால் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, போலீஸ் பெர்மிஷன் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோடை செலக்ட் பண்ணிவிட்டு, அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பாண்டி பஜார் ரோடு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நிறைய கடையெல்லாம் இருக்கணும், ரோட்டில் எல்லாம் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கணும், பக்கத்துலேயே வந்து ஒரு டீ ஷாப்பு, அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபன் கடை மாதிரி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு, ஆப்போசிட்டில் வந்து அந்த பக்கம் கடை எல்லாமே அந்த இதெல்லாம் அங்கே ரெடி பண்ணிட்டு, சிக்னலு அங்கேருந்து ஒரு கரெக்டாக அந்த ஒரு லாரி வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹிட் பண்ணும். அதாவது அந்த கடையெல்லாம் இடிச்சிட்டு வந்து இவங்க போராட்டம் பண்ணிக்கிறவங்கள இடித்து அதை தூக்கி, அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எடுத்தோம் அந்த சீக்வன்ஸு. அதுக்கு எல்லாமே வந்து அந்த கடைனா வந்து ஒரு இடிக்கிற கடையை வந்து நாங்கள் 4 செஞ்சு வச்சுட்டோம். இப்போ நான் ஒரு டேக்கில் அதை இடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டேக் அது நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இன்னொன்று வேணும்னா அதே உடனே அதை நாங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம், அதை கொண்டாந்து வச்சுருவோம். இது மாதிரி வந்து ஒரு 4 கடை எல்லாமே 4 அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அந்த குழந்த டம்மி அந்த அடித்து தூக்க ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய குழந்தைய, அதை வயிற்றுலேருந்து குழந்தை வந்து விழுகிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த டம்மி சிலிக்கான் பொம்மையெல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. நிறையா அதில் வர அந்த ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே வந்து சதையெல்லாம் கிழிச்சிட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் அடித்து. அதெல்லாம் வந்து பூசணிக்காய், வாழைப்பழம்,
இதெல்லாம் ஓ, அதெல்லாம் வச்சு அதெல்லாம் அந்த சதையெல்லாம் அந்த லாரியில் அடித்து ஒட்டியிருக்கு. நிறைய டீட்டெயில் பண்ணோம். இவ்வளோ டீட்டெயில்டான ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க போலே சார். ஸோ இது வந்து டேரக்டராக நீங்கள் அவர் கேட்டதா இல்லை நீங்கள் ஒரு சில டைரக்டர் விஷயங்கள்- எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாமே வந்து இந்த சீன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதை ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ணணும், அதுக்கு ஸ்டோரி போர்டாக சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதான் பண்ணோம். அதனால தான் ஏன்னா அந்த அதில் வந்து இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டு அடிச்சு இப்போ லேயராக எடுத்துட்டோம். லாரி ஏன்னா குழந்தைங்கள வச்சு எடுக்க முடியாது. இப்போ டம்மி அந்த குழந்தைங்க இடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஹிட்டாருக்கெல்லாம் அது ஒன்று ரோப் போட்டு ஃபைட் மாஸ்டர் பண்ணி இழுத்துருவார். லாரி மட்டும் தனியாக வந்து இடிக்கும். அப்புறம் கடையெல்லாம் தெரிக்கிறது தனியாக ஒன்று எடுக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தால் அதில் ஒன்று லேயரில் வந்து நம்ம சிஜியில் வந்து பக்காவாக அழகாக நல்லா வந்துச்சு அந்த சீன். ஸோ எல்லாமே தனியாக வச்சு திரும்ப எல்லாத்தையும் லேயர் சேர்த்து பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆமா, ஆக்சிடென்ட் ஆமா. சீக்வன்ஸாக அது ஆமாம், எல்லாம் முடிச்சு realistic-ஆ. பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? நல்லா வந்துச்சு. நாங்கள் அதாவது டேரக்டர் வந்து நான் நினச்சது வந்து கூட கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியானார். அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே தான் எல்லாமே. இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம். ஏன்னா மணிபால் டைரக்டர் வந்து எனக்கு அவர் பிரபு சாலமன் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எனக்கு தெரியும். நான் பிரபு சாலமனுடைய கொக்கி, லீல், ஆடம், மைனா, கும்கி, கயல், அப்புறம் வந்து தொடரி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் ஓகே. எல்லா படங்களுக்கும். அப்போ தொடரிலெலாம் ஒரு ஒர்க் பண்ணார். அப்போ பழக்கம் தான் என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டாரு. சூப்பர் சார். அதே மாதிரியே டைரக்டர் என்ன சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு? இது சின்ன பட்ஜெட் தான், நான் இதோட பெரிய பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா நான் இந்த படம் பண்றேன்பான்னு எந்த விஷயத்தினால நீங்க அது இந்த ஓகே கதை சொன்னீங்க தான் சார்? இந்த கதை தான் அவர் எடுத்துக்கிட்ட. ஏன்னா இந்த கதையை வந்து டே ஒன்லேருந்து, அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதை சொல்லுவார், என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ இருந்தே இந்த கதையை நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இது பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் முதல் படமாக இது ரொம்ப நல்லா வந்துடும், பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் நிறையா ஹீரோ மற்ற ஆளுங்கள்ட்டெல்லாம் போய் அலைஞ்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நட்டி அவர் தான் இதில் ஹீரோவாக நடித்தார். சூப்பர் சார். அதே மாதிரியே பிரபு சாலமன் சாரோட எல்லா பிக் மூவிஸ்லயும் நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் அவருக்கும் எப்படி சார் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஆரம்பிச்சது? எனக்கு என்னென்னா, நான் நிறைய படங்கள் பண்ணல. ஒரு படம் பண்ணேன்னா அந்த படம் மட்டும்தான், அந்த படத்துலேயே இருப்பேன். கிட்டத்தட்ட ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து இருப்பேன். இப்போ மைனால் அது அதுக்கு முன்னாடியிருந்தே பழக்கம். நான் அவர்கிட்ட நிறைய ஸ்பாட்டில் பேசுகிறது, அவங்க ஆஃபீஸில் டிஸ்கஷனில் பேசுகிறது, கதையிலையும் இன்வால்வ் ஆவேன் நான். எனக்கு என்னென்னா அந்த மாதிரி படங்கள் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படி இருக்கையில் மைனாக்கெல்லாம் வந்து நாங்கள் திடீர்னு ராவாக ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. லொக்கேஷன் பார்க்கலான்னு அப்படி போய் அங்கே தான் டெவலப் பண்ணேன் கதையவே. இப்போ லொக்கேஷன்லேயே பார்த்து ஒரு 15 நாள் போவோம், லொக்கேஷன் மட்டும். அங்கே ஊரில் தங்குறோம்ல, அங்கே இப்போ நாங்கள் மைனா பண்ணையிலலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பி போனோம், தேனியில் தங்கிட்டு அப்படியே மூணாறு போனோம். மூணாறுலேருந்து இங்கேருந்து எப்படி மூணாறில் டாப் ஸ்டேஷன் ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனோம். அங்கேருந்து பார்த்தா கீழே ஊர்கள்லாம் தெரிஞ்சது. அதெல்லாம் என்ன ஊர் அப்படின்னா, சார் இது வந்து தேனி மாவட்டம் சார், அது வந்து போடிநாயக்கனூரில் வந்தோம்னா அந்த ஊர் சார் அப்படின்னா. அப்போ அங்கே தான் நாங்கள் வந்து இந்த ஊர்லேருந்து தான் இது பண்ணிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க, இங்கே தான் வந்து இது தான் அப்படின்னு அந்த ஊர் அந்த இதை வச்சு தான் அப்படியே கதை. அதே மாதிரி பார்டரு, இப்போ தமிழ்நாடு ஒரு பார்டர் காம்பார் தம்பிராம என்ன, இது தேனி, இது தமிழ்நாடு, இதுக்கு மூணாறு அப்படின்றலாம் அந்த பார்டரில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் தான் அதை ரெடி பண்ணுறோம். அந்த லொக்கேஷனை வச்சு தான் கதையே அது ரெடி ஆகுது எல்லாமே. இல்லை சார், நீங்கள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. பட் ஏன் சார் ஒரு படம்னா ஒரு படத்தோட ஸ்டிக் ஆன் ஆகிக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம சில பேர் வந்து ஒரு 5-6 படம் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பேன். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து டைரக்டர் கூட இருப்பேன். ஏன்னா ஒரு கேமராமேன் எப்படி ஒரு படம் பண்ணையில் இன்னொரு படம் அவர் இன்னொரு ஆளாக போய் பண்ண முடியாதுல்ல, அது மாதிரி என்னோடய ஒர்க்குக்கு நான் அங்கே இருப்பேன். என்னென்னா நான் இன்வால்வ் தான். பெரிய இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனேன்னா எனக்கு அங்கே போய் கில்ட்டியாக இருக்கும். அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ பண்ணலையோ, அவங்க டேரக்டர் இதெல்லாம் கேட்டார், செஞ்சாங்களோ, என் அசிஸ்டண்ட் செஞ்சாங்களோ இல்லையான்லாம் மன உளைச்சலாக இருக்குன்ட்டு இதை வேணான்னு சொல்லிடுவேன். அது அப்படி தான் தொடரி வர டயத்தில் தொடரி பண்ணியிருக்கல. ராஜமுருகன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஜோக்கருக்கு வந்து நான் முதல்ல கமிட் ஆனேன். ஆனால் அந்த ஷூட்டிங் வந்தோடனே நான் அப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த தொடரி பண்ணிட்டு இருக்கேன் போல. ஓகே சார். அதே மாதிரி இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். கயல்
எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்த படம். அதுவும் அதுல லாஸ்டா அந்த சுனாமி சீன் அவ்வளோ யதார்த்தமா இருந்தது, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஆமா, நிஜமாலே சுனாமியை பார்த்தோம் நாங்க ஸ்கிரீன்ல. ஆமா. சோ ஏன்னா அந்த மேக்கிங் எப்படி இருந்துச்சு சார்? அது எவ்வளவு என்ன சேலஞ்சிங்கா அது இருந்துச்சு? என்னன்னா நாங்கள் முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து பக்காவாக அதை பிளான் பண்ணிட்டோம். இதுக்கு சிஜி பண்ணவங்க யாருன்னா வேர்ல்டுன்னு நம்பர் 1, அதாவது லைஃப் ஆஃப் பை எல்லாம் பண்ண சிஜி டீம். ஃபயர்ஃப்ளைன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க நிறையா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி பேசி அவங்க நான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனராக வந்து ஃபுல்லு என்ன மாதிரி வரணும்னு முதல்ல லொக்கேஷன் பார்க்கல, கதை கேட்கலே நாங்கள் ஒரு ஸ்டோரி போட்டு எப்படி அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த சுனாமி ஃபஸ்ட்டு உள்வாங்குறது, அந்த கடல் உள்வாங்கி இருக்கும், எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி கிளம்பி எவ்வளோ அந்த திருவள்ளுவர் சிலை மேலே வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து சின்ன மினியேச்சர்லாம் வச்சு இது பண்ணி என்ன அளவில், ஏன்னா தண்ணி மற்றும் வந்து சிஜியில் இது பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட இதுக்கு காட்டி கொடுத்துரும். அதனால வந்து நாங்கள் பக்காவாக ஸ்கேலிங்கில் சில மினியேச்சர், சிலது பெரிய ஸ்கேல்லே வந்து ஒரு 70,000 லிட்டரு தண்ணி உள்ள டேங்க்கு ரெடி பண்ணி, அதுவும் ஐஐடியில் ஒருத்தர் அந்த இன்ஜினியர் அவர்கிட்ட வச்சு அதை ஹைட்ராலிக்லாம் அவர்கிட்ட சொல்லி இது பண்ணி, ஏன்னா வந்து 70,000 லிட்டரு வந்து லாக் ஆகிருக்கும், 3 ஷட்ரு மாதிரி இருக்கும். அந்த ஷட்ரு வந்து ஒரே அட்டடயத்தில் லிவரில் இழுக்கணும். அந்த லிவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மேக்கிங்காக இருக்கணும்ல. அதை அடித்தா அந்த 70,000 லிட்டரு வந்து ஒரு இடத்துல அப்படி கொட்டம் போல் பார்த்தீங்கன்னா பயங்கர, அதாவது ஆல்ரெடி நாங்கள் ஒரு 200க்கு 400 சைஸில் தொட்டி கட்டியிருந்தோம், 4 அடி உயரத்துக்கு ஃபுல் தண்ணி நிரப்பி. அதில் வந்து விழுகம் போல் இதில் வந்து ஒரு பெரிய, அதாவது நல்லா ஒரு 40 அடி 50 அடிக்கு அந்த அந்த தண்ணியை ஒரிஜினலாக போகையில் அது ரியலாக வந்துச்சு. நான் அதை ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தோம் நாங்கள் சிஜிக்கு. அதனால் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கல, மற்ற நாங்கள் டாக்கி போட சொல்லலாம், அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். எதிர்பார்த்தீங்களா சார் இந்த லெவலுக்கு ஒரு ரீச் இருக்கும், ஆடியன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அந்த சுனாமி சீக்வன்ஸை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு? ஆமாம். அந்த மாதிரியே உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அந்த படத்துக்கு? இல்லை, அந்த படத்தில் என் ஒர்க்கை நல்லா இது பண்ணாங்க. என்னென்னா அந்த படம் வந்து ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகலை, அதில் வந்து மிஸ் ஆகி தான் அந்த படம் ஓடலை. நிறைய விஷயங்கள் அது நடந்துச்சு. ஆனால் வந்து பத்திரிகைகளில் மற்ற விஷயங்கள்லாம் வந்து படம் பார்த்தவங்க நண்பர்கள் எல்லாரும் வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னோட ஒர்க்கை வந்து நல்லா சொன்னாங்க, டைரக்டரையும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் சுனாமி, இன்னொரு பக்கம் அதே டைரக்டர் கூட ஒரு ட்ரெயின், கிட்டத்தட்ட சென்னையோடைய பீச் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க. ஆமா, இது சென்ட்ரல் ஸ்டேஷன் போட்டு அந்த லாஸ்ட்டாக வர கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி அந்த ட்ரெயின் உள்ளே வந்துச்சு. ஏன்னா பல டைம் இந்த மாதிரி ஸ்டேஷன் போகிறப்ப பயம் வரும், ட்ரெயினுக்கு இன்னும் மேலே ஏறிடும் போதுன்ட்டு. அதே மாதிரி தேட்டரில் நான்லாம் சீட் ஏஜுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த தொடரியோடைய ஒர்க் பற்றி சொல்லுங்கள். அது வந்து என்னென்னா, டைரக்டர் வந்து ஜூன் 1ஆம் தேதி ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இது மாதிரி தனுஷ் சார் வந்து டேட் வந்து ஜூலை 3 இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு, அப்போ தான் கதையே எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆமாம், இல்லை கதைனா ஆல்ரெடி தெரியும், ஃபுல் சீன் பை சீனாக இந்த மாதிரி பண்ண போகிறோம். எனக்கு வந்து ட்ரெயின் செட்டு போடணும், இது பண்ணணும், எங்கே போடலாம் அப்படின்னா நிறையா. அதுக்கு நான் வந்து நேராக தண்டையார்பேட்டை லோக்கல் ஸ்டேஷன் அந்த இதுக்கு போயிட்டு ஃபுல் ட்ரெயினோட இன்ஜின்லேருந்து இது எல்லாத்தையும் வந்து அந்த பெட்டி கம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அளவு மெஷர்மெண்ட்டு டீட்டெயிலாக, அதாவது ஒரு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே செட்டு போட்டோம். ஓகே, உங்கள்கிட்ட ட்ரெயின் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி இப்போ நிறைய ட்ரெயின் செட் போடுற நண்பர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து சில பேர் வந்து ஏண்டத்தையும் கேட்குறாங்க. என்னென்னா அந்த படத்தில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே ஒரிஜினல் மெட்டீரியல், ட்ரெயினில் இருக்க எல்லா மெட்டீரியலும் ஒரிஜினல். என்னென்னா எப்படி சொல்கிறேன்னா, நேராக நான் ஐசிஎஃப்பில் ஒரு நண்பரும் பிடிச்சி அவர்கிட்ட அந்த ஃபேன்லாம் எங்கே வாங்குவீங்க, எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அவர் வந்து டெல்லியில் ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. அங்கே மெயில் போட்டு நான் வந்து அங்கேருந்து அந்த ட்ரெயினுக்கு ஒரு 60 ஃபேன் வாங்கினேன். அந்த ஒரு ஃபேன் வந்து அது வந்து டிசி ஏசின்னு இருக்கும், ட்ரெயினில் வந்து பேட்டரியில் இது பண்ணுறது, நமக்கு வந்து கரண்ட்டில் பண்ணணும். அதனால அதை மாற்றி கொடுத்தாங்க. அந்த ஃபேனு அங்கேருந்து வந்துச்சு. சைடில் இருக்க மைக்கா, அந்த ட்ரெயினில் இருக்க மைக்கா, அது எங்கே இது பண்ணுறோம் அதை அப்படியே இமிட்டேஷன் பண்ணி பிரிண்ட் போட்டு, ஆனால் மைக்கா கம்பெனியில் கொடுத்து அந்த மைக்கா, அந்த சீட்டோட அந்த அதில் வந்து சிம்பிளாக இருக்கும், அந்த கண்ணாடி, விண்டோ, வாட்டர் பாட்டில் வைக்கிறது எல்லாமே வந்து என்ன ட்ரெயினில் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்தோம். அது அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே. சரி, இப்போ ஒரு வேளை ட்ரெயின் செஞ்சு தர சொன்னால் கொடுத்துருவீங்க? ஆமாம். இப்போ என்னென்னா அந்த இன்ஜின்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த பென்னிமில்லாம் செட்டு போட்டேன் இதில் பல்லாவரம். அதில்
பார்த்துட்டு நீங்கள் ட்ரெயின் வாங்கிட்டீங்களா அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு, ஏன்னா தகடுலேருந்து எல்லாமே வந்து இப்போ நம்ம பிளைவுட் போட்டு தான் சில பேர்லாம் பண்ணுவோம். நான் வந்து எல்லாமே அலுமினியம் ஷீட்டு, ட்ரெயினுக்கு என்ன மேலே டாப்லாம் ஓடுவாங்க அதெல்லாம் எல்லாமே வந்து அந்த இது எல்லாமே ஒரிஜினலாக அப்படி பண்ணோம். ஃபுல்லாக அயனில் பண்ணிவிட்டு இது எல்லாமே டைம் வந்து 1 monthல பண்ணேன். ஒரே ஆமாம், மாசத்துல ஒரு இன்ஜின் அது கிட்டத்தட்ட லாரி சேஸ் வாங்கி அதில் செட் பண்ணேன் இன்ஜினை. கிட்டத்தட்ட இன்ஜினோட அளவு நான் அந்த இங்கே எடுத்த அளவு இருக்குல்ல, இங்கேயும் சில இதெல்லாம் எடுத்துருப்போம். அந்த பொண்ணு வந்து இங்கே எங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இதை நாங்கள் வைசாக்லேயும் ஒரிஜினல் ட்ரெயினோட இன்ஜின்லேயும் எடுத்தோம். நீங்கள் கட் பண்ணி பார்த்தா அதே அளவு தான் இருந்துச்சு. அந்த நேம் மட்டும் மாற்றினேன். அங்கே போய் இதில் நாங்கள் என்ன எழுதியிருந்தோமோ அதை மட்டும் அந்த ட்ரெயினில் வந்து நான் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு மாற்றினோம். ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா நாங்கள் டம்மியாக இங்கே போட்ட இன்ஜினுக்கும் அதுக்கும் வித்தியாசமே இல்லை. அதே மாதிரி தொடரி மூவி மாதிரியே வேற என்ன மூவி வந்து உங்களுக்கு ஒர்க் விஷயத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு சார்? ஆனால் என்னுடைய கிட்டத்தட்ட நான் ஒரு 50 படம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் அந்த நேரத்தில் பயங்கர கஷ்டமாகவும் தேடையில் கிடைக்காம நிறைய விஷயங்கள்லாம் அலைஞ்சு தெரிஞ்சது வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல கிடைக்குன்னு போகல ஒரு பொருள், அது கிடைக்காது அங்கே போய். அதுலேருந்து அப்புறம் அது வந்து பொக்கிஷம் படத்துக்கு தான், சேரன் சார் பொக்கிஷம் படத்துக்கு தான். அதில் வந்து ஆனந்த விகடன் அவார்டு கிடச்சி, மொத்தம் நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடச்சி. எதுக்குன்னா பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர். ஓகே. அதில் என்னடா நிறைய இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ணும். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டா அதில் வர்ற குளுக்கோஸ் ஸ்டாண்டு, மாத்திரை, ஊசி, பெட்டு, பை, அந்த காலத்தில் பழங்கள் கொண்டு வர பை, அந்த மாதிரி நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவனை டீட்டெயில் பயங்கரமாக பார்ப்பார் சேரன் சார். அதனால் வந்து அதில் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த படம் பண்ணையில் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அதாவது அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குள்ள அதில் நிறைய இந்த போஸ்ட் பாக்ஸு அது எல்லாமே அது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சில இடத்துல வாங்கினோம், சில இடத்துல தேடி பிடிச்சோம், சில இடத்துல இமிட்டேட் அதாவது அதே மாதிரி செஞ்சோம் நாங்கள். அப்புறம் வந்து அதில் வர லெட்டர்ஸ் எல்லாம், ஸ்டாம்ப்பு எல்லாமே கிரியேட் பண்ணுது. அதில் பாஸ்போர்ட் வந்துச்சு, அது கூட நான் வந்து ஒரிஜினலாக பிரிண்ட் பண்ணேன். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்டீரியராக எடுக்கிறதுக்கு கூட ஒரு பிளானிங் இருக்கும். பட் அது ஒரு எக்ஸ்டீரியராக போகிறாங்க, ஒரு ரோடு ஒரு தெருவை காட்டுறாங்கன்னா அதுக்கும் ஒர்க் இருக்கும். ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கல்கட்டாவில் தான் ஷூட் பண்ணோம். அதில் அந்த வீடு ப்ளஸ் அந்த தெரு போகிறதெல்லாம் அங்கேயே வந்து நிறையா அந்த பீரியடில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே பேசி நாளே போயிட்டு, ட்ராம்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி கலரில் இருக்கும். அந்த பீரியடில் வந்து 70s என்ன மாதிரி கலரில் இருந்துச்சோ அந்த ட்ராம்லாம் வந்து நாங்கள் அந்த கலர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டென்சில்லே இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் போய் இப்போ ரெடி பண்ணி கொடுத்தேன் எல்லாமே. அங்கே ஒரு 40 நாள் ஷூட் பண்ணோம் இதில் கல்கட்டாவில் மட்டும். அப்போ அந்த படத்துக்கு அதான் இங்கே வந்து நாகூர் இந்த ஏரியாவில் ஷூட் பண்ணோம், காரைக்கால் சைட்லாம். இப்போ எல்லாமே வந்து இப்போ ரோடு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ரோடுலனா மண் ரோடு. அப்போல்லாம் வந்து தார் ரோடு, சிமெண்ட் போட்டாங்க இப்போ எல்லாத்துலேயும். அதுல எல்லாம் மண் கொட்டி செம்மண் கொட்டி பழைய இந்த ரோடு அந்த காலத்து ரோடு மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த அப்போ வந்து என்ன ஆம்பியன்ஸில் சைக்கிளு, ஆட்டோ ரிக்ஷா, ஸ்கூட்டரு, காரு எல்லாமே அந்த பீரியடில் வந்து என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் தேடி கொண்டு வந்து போட்டோம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒர்க் பண்ணுறோம். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்வை வந்து ஒரு படத்து மேலேயோ இல்லை ஆக்ட்ரஸ் மேலேயோ போயிடும், இன்னும் ஒரு சிலர் தான் கவனிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக பண்ணுறப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பொக்கிஷம் படத்துக்காக இத்தனை விருதுகள் கிடச்சிச்சின்னு, அந்த மாதிரி விருது கிடைக்கிறப்போ என்ன மனநிலை இருக்கும் சார்? ஓகே, நம்மளோட ஒர்க் அங்கீகாரம் என்னென்னா நமக்கு அந்த தேடி அலைஞ்சோம்ல, கஷ்டம் இல்லை, அப்போல்லாம் பயங்கர என்னடா இது வேலை தொழில்றா என்ன கேமராமேன் பாரு அழகாக நீட்டாக வந்து வர்றாங்க, ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம பாடுறா அலைஞ்சிட்டு இருக்கவன்னு தோணும்ல, என்ன இந்த தொழிலை பற்றி யோசிக்க முடியல. அப்புறம் இந்த மாதிரியான விருதுகள் பாராட்டுகள் கிடைக்கும் போல ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல ஞாபகார்த்தமா அந்த செட் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து எடுத்து வச்சுப்பீங்களா சார்? அந்த செட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சிலது சின்னதா இப்போ பொக்கிஷத்தோடைய பெண்ணு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். லெட்டர்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் எடுத்து ட்ரெயின் எடுத்து வைக்க முடியாது. ஓகே சார், அந்த டைட்டில் வச்சே சொல்கிறேன் சார், உங்களுக்கு பொக்கிஷமாக அமைஞ்ச படம்னு நீங்கள் டக்குன்னு யோசிக்கிறது உங்கள் லைஃப்பில் என்ன படம் சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்து முழுமையாக, அதாவது இந்த மைனா படம், மைனா சொல்லலாம். என்னென்னா நான் ஸ்கிரிப்ட் சைட்லேயே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் டைரெக்ஷன் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஃபியூச்சரில் ஆசை இருக்குது. அதனால் அந்த சைடில் இருக்கும்போது நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது படத்தில் வந்துச்சு. அப்போ பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ரசிக்கும் போல இதாக இருந்துச்சு.
அது இன்னும் சில தம்பிராமையானெல்லாம் என்னை இன்னும் சொல்லிகிட்டே இருப்பார். ஓ. எனக்கு விருது கிடைக்கிறதுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கே நான் ஒரு டைலாக் சொன்னேன், ஒரு விஷயத்த. ஒரு நைட்டு உட்காந்து பேசுவோம், நான் நாளைக்கு எடுக்க வேண்டிய சீனை. அப்போ வந்து பேசையில் வந்து டைரக்டர் வந்து சொல்கிறாரு, தேனியில் வந்து பெரிய குளத்துலேருந்து வந்து இறங்கியாச்சு, மூணார்லேருந்து எல்லாரும். அப்போ தம்பிராமையா வந்து ஃபோனில் அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுவார். ஒய்ஃப்கிட்ட பேசுகிற சீனை, அந்த சீனை வந்து முதல்ல வந்து என்னம்மா இப்படிமா இந்த வந்துடுறேம்மா, இவங்க வந்துட்டாங்க, நான் வந்துடுறேம்மா அப்படின்ட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், ஈவெண்ட்டை ஃபோனை கொடுக்கணும் ஹீரோட்ட, ஹீரோ வந்து அம்மான்னு சொல்லணும், அம்மான்னு சொல்லையில் அங்கே பேச்சே வரக்கூடாது. அண்ணே பேச மாட்டேன்றாங்கண்ணே, ஏம்மா அப்படின்னா திருப்பி தம்பிராம வாங்கி என்ன பரிமளா சொல்லு அப்படின்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அம்மான்னு சொன்னோம், ஏன்னா அக்கானாலே அவள் கலங்கிடுவா, நீ அம்மான்ட்டியா அவள் அழுகலை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இதாக பேசுவார், நடிப்பார். அதுக்கு தான் சொல்லுவார், இன்னும் தம்பிராமையான என்னை பார்த்தா சொல்லுவார். அந்த டயலாக் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயத்த நான் சொன்ன விஷயங்கள். அது மாதிரி நிறைய அந்த படத்தில் வந்து காமெடி, நானும் தம்பிராமையானும் காமெடி நிறைய விஷயங்கள், இந்த பிடி காமெடியிலேருந்து இது எல்லாமே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அதை தான் அப்படியே வைப்போம். சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். ஆமாம். ஸோ அதே அவருடைய படத்தில் வந்து ஒரு கேம் சேஞ்சராக தமிழ் சினிமாவில் அமைஞ்சது வந்து மைனா. ஆமாம், ஒரு சின்ன பட்ஜெட். ஆமாம். அதுவும் நாங்கள் என்னென்னா எல்லாருமே ஒரு ஆத்மார்த்தமாக உழைச்ச படம்னு சொல்கிறேன் நான். மைனா. மைனா அதில் எதில் சம்பளம் நான் அதெல்லாம் எப்படி நம்ம மணிப்பாலுக்கு வேலை பார்த்து கொடுத்தனோம் அந்த மாதிரி நான் சொல்கிறது. அது பெருசாக காசுக்காக எல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிரிப்ட் சைட்லேயும் இதுலேயும் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன், இது பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் அதை உருவாக்கணும் அந்த படத்தை. ஓகே, அது ஜெயிக்கணும்ன்ட்டு அது மாதிரி ஜெயிச்சது. அது அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு சார்? முகவரி துரை சார் அடுத்த படம் ஒன்று பண்ண இருட்டு 2 பண்ண போகிறாரு சுந்தர்சியை வச்சு. அதோட அந்த படத்தோட வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. சூப்பர். அதில் போயிட்டுருக்கேன். சுகர்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வந்து அதுவும் இதே மாதிரி தான். அதுவும் இன்னும் ஒரு 10 days ஷூட்டிங் இருக்குது. ஃபுல் வந்து முதல்ல ஆமாம், பயங்கர சேலஞ்சிங்கா இருக்குமே. முதல்ல வந்து நாங்கள் அனிமேட்ரானிக்ஸ்ல பண்ணோம், தாய்லாந்தில் போய் பண்ணோம். சூப்பர். என்னன்னா முதல்ல நடக்கும், கண்ணெல்லாம் பார்க்கும், கிட்டத்தட்ட ஒரு 16 அடிக்கு அந்த படம் ஒன்று. சார் இன்னும் நீங்கள் எதெல்லாம் சார் பண்ணல? லிவிங் பீயிங் பண்ணிட்டீங்க, நான் லிவிங் பீயிங் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. கும்கில வந்து யானை ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பரா அந்த இருக்கும் சார். கிராமம் ஊரோட இது நெல் வயல் நெல் முதற்கொண்டு நாங்கள் தான் பயிரிட்டோம். ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். எல்லாமே வந்து செட்டு போட்டுட்டு 3 மாதம் கழிச்சு தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா அதில் நிறைய சுற்றி அந்த கொடியெல்லாம் போட்டு விதையெல்லாம் போட்டு விட்டேன். அந்த கூரையெல்லாம் வந்து பழசாகணும், மழை பெஞ்சு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நம்ம டல் பண்ணி நம்ம பண்ணுறதை விட ஆட்டோமேட்டிக்காக அந்த செடியெல்லாம் வளர்ந்து மேலே போய் அப்படி ஆக்கி விட்டோம். அதனால வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஊர் செட்டு. ஓகே சார். ஸோ ஒரு பக்கம் ஆர்ட் டைரக்ஷன் பயங்கரமாக பண்ணுறீங்க, ஒரு பக்கம் டைரக்ஷனாக டைலாக்லாம் அழகாக எழுதி தரீங்க, பார்க்கவும் ஒரு மாதிரி பயங்கர ஃபேஸாக இருக்கீங்க. ஏன் சார் நடிக்கல? ஏன் நடிச்சிருக்கீங்க? ஆமாம். மைனாவில் வந்து 3 அண்ணங்க இருப்பாங்கல்ல. ஆமாம். அமலா போல அடிச்சு கொள்வாங்கல்ல, அதில் ஒரு நான் அண்ணன். சார் என்ன சார் இவ்வளோ நேரம் பாசமான டைலாக்லாம் பேசிட்டு அமலா போல அடிச்சு கொள்றதுல ஒரு அண்ணனா அப்படின்றீங்க? என்னென்னா அதுவும் ஒரு ஆக்ஷன் டைலாக் தான் ஆச்சு. ஏற்கனவே ஒரு நடிகரை போட்டு அந்த ஒரு சரியாக பண்ணல. அப்போ நம்ம வந்து ஆனால் நீங்கள் இறங்குனேன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஏன் சார் கண்டினியூ பண்ணல அதுக்கப்புறம் ஆக்டரா? ஏன்னா நான் இதில் பண்ணேன், குக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல. ஆமாம், ராஜமுருகன் படம், அதில் பண்ணேன். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து நைட்டில் வரும், நான் ஒரு வேனில் வருவேன். நான் வந்து பார்க்குறதுக்கு தப்பாக அந்த பொண்ணை நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்றி வேனில் ஏற்றிட்டு வச்சுட்டு அவனும் ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பான் அந்த ஹீரோ, அதே வேனில் இருப்பான், அதில் ஏற்றி. அது நான் தான் பண்ணேன். சூப்பர் சார். ஆமாம் சார். ஆஹா, கேமியோ நிறைய கொடுத்துருக்கீங்க அங்கங்கே. ஆமாம், ஃபுல் ஃப்ளெஷ்டாக. எனக்கு என்னன்னா அப்புறம் சுசீந்திரன் கூட ஒரு படத்துக்கு கூப்பிட்டாரு, எழில் சார் கூப்பிட்டாரு. ஆனால் அந்த டயத்தில் வேறு ஷூட்டிங்னால போக முடியல. பட் டைரக்ஷன் என்னைக்கு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் தான் எனக்கு அடுத்த கட்டமாக இப்போ ஆர்ட் டைரக்ஷனில் வந்து நான் சொல்கிறது குறைவாக சொல்லலை. இங்கே தமிழ் சினிமாவில் நான் சொல்கிறது, இப்போ பாம்பே தெலுங்கு கூட மாறிடுச்சு. இப்போ இங்கே இன்னும் அதுக்கான நிறைய அங்கீகாரங்களோ ஆர்ட் டைரக்ஷனுக்கான இதுவோ பெருசாக கிடையாது இங்கே. அது எனக்கு கொஞ்சம் வெறுப்பு தான்.
அதனால வந்து வெறுப்பு மீன்ஸ் அதுக்கு இது இல்லை, பணம் சம்பாதிக்கிறன்றலாம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான ஒரு விஷயங்களாக பெருசாக இல்லை அப்படின்ட்டு தான் நான் வந்து எனக்கு சினிமாவில் எனக்கு மதுரை நான் சொந்த ஊர். நான் இங்கே ஓவியக் கல்லூரியில் படிக்க வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு சங்கிலி முருகண்ணன் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவர். அவர் படத்தில் வந்து இந்த கார்த்திக் வரைவார் தட்டில் எல்லாம், பெரிய வீட்டு பணக்காரன் படத்தில். அந்த படத்துக்கு அப்போ அந்த வரைகிறக்காண்டி தான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த பொங்கலை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் வல்லரசு மகாராஜன் அவர் அண்ணன் நமக்கு, அவர் வீட்டில் நாங்கள்லாம் இருந்தோம். அப்போ அவர் கதை டிஸ்கஷன்லாம் பண்ணையில் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அப்போ ஆர்வமாகி நடந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக உங்களோட சினிமா ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிய வந்துச்சு சார். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ சார்.